பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் அடங்கிய மிக உயர்ந்ததொரு விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. இதுவரை இரண்டாவது அத்தியாயம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அது சாங்கிய யோகம். அதாவது இந்த தேகத்தை எவ்வளவு தூரம் பராமரித்தாலும், அந்த தேகத்தின் மீது அன்பு வைத்தாலும், இந்த தேகமே அனைத்தும் என அறிந்தாலும் நிச்சயமாக அது அழியக்கூடியது. ஆனால் அந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்றுமே அழிவு இல்லை. நீயாக நினைத்து அம்பு விட்டு இவர்களை எல்லாம் கொன்று விட்டால் என்கின்ற ஒரு கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா? அது தவறு. ஏன்னா, முதலில் அம்பு விடுவது மட்டும் உன்னுடைய வேலை. அதன் மூலமாக அவர்கள் சாகிறார்களா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டியவன் நான். எல்லாருக்குமே என்னால் இந்த காரியம் நடந்து வருகிறது அந்த ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அது அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு போவதில்லை. நான் மட்டும் இல்லை என்றால் இந்த காரியம் நடந்திருக்காது. இப்படி பல பேர் நம்ம லௌகீக வாழ்க்கையில் சொல்வதை கேட்டிருக்கிறார். உண்மை அது அல்ல பக்தர்களே. இறைவன் என்னுள் இருந்து இயக்காவிட்டால் இந்த காரியத்தை நிச்சயமாக என்னால் செய்ய முடியாது என்பதே உண்மை. பகவத்கீதைக்கு முன், பகவத்கீதைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எண்ண அலைகள் நம் மனதில் ஓட வேண்டும். உண்மைதானே? தலை முதல் கால் வரை உள் இருக்கக்கூடிய இயந்திரங்களினுடைய இயக்கம் ஏதாவது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை என்றாவது சிந்திக்க வேண்டும் அல்லவா? நீயாக சாப்பிடுகின்ற பதார்த்தங்களை ஜீரணம் செய்கிறாயா என்றால் அதற்கு என்ற ஒரு அமைப்பு உண்டு. அதற்கு தேவதைகள் உண்டு. அந்த தேவதைக்கு உள் இருந்து பகவான் இதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணம், அதை முதலில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது அவ்வளவு எளிதில் வருவதல்ல. ஏன்னா, நாம் ஒரு மாயை என்கின்ற ஒரு திரைக்குள் இருக்கிறோம், அந்த கட்டில் இருக்கிறோம். அந்த கட்டிலிருந்து வெளிவராதவரை இந்த மாதிரி சிந்தனைகளை நம் மனம் நம்ப மறுக்கிறது என்பதே உண்மை. அப்போ 2வது அத்தியாயத்துல இதுவரை நாம் 55 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்ப 56வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா பாருங்க. துகேஷ்வனு விக்னமனாஹா சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராக பயக்ரோதஹா ஸ்திததீர் முனிர் உச்சியதே. இது ஸ்லோகம் 56. இதன் மூலமாக பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா பாருங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டாலே அவனுக்கு 3 வகையில் துன்பங்கள் சேர்ந்துதான் ஆகும். அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும். ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி பௌதிக, ஆத்தியாத்மிக அப்படின்னு 3 விதமான துன்பங்கள். தானாக வருவது, இயற்கையால் வருவது, இப்படி எல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல சுனாமி வருது, பூகம்பம் வருது. இது நீங்கள் எதிர்பார்க்கீங்களா? இயற்கையாக கொடுக்கக்கூடிய தொந்தரவு. 20 வருடம், 30 வருடம், 50 வருடம் உழைப்பினால் அவன் என்னெல்லாம் பெற்றானோ பாருங்க. ஒரே நாளில் இந்த இயற்கையானது அதை அழித்து கொண்டு போய் விடுகிறது. அப்போ இயற்கையினால் விளைகின்ற இந்த துன்பம், நான் இப்ப சொல்கிற வார்த்தை அனுபவிக்காதவரை மனம் நம்பாது. ஒரு காலத்துல இலங்கையில் இருக்க முடியாது, வீடு வாசல் அனைத்தையும் இழந்து ஓடி வந்து எங்காவது புகலிடம் கிடைக்குமோ என்று அகதிகளாக இருந்த எத்தனை மக்கள் கொஞ்சம் நினைச்சு பாரு. நானே சம்பாதிப்பேன், அது எல்லாத்தையும், வீடு வாசல் அனைத்தையும் விட்டு எங்கேயாவது ஒரு இடத்து உயிரோடு வாழ்ந்தா போரும் என்கின்ற ஒரு நிலை வந்தது அந்த மக்களுக்கு. அப்போ இயற்கை பேரிடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சுனாமி,
நிலநடுக்கம். நல்ல வேளை அந்த மாதிரி பாதிப்புகள் மிக அதிகமாக இல்லாத இடத்தில் நாம் சௌக்கியமாக இருந்து வருவது கூட பகவானின் கருணை. நம்மை அறியாமல் நம் உடம்பில் வருகின்ற அந்த ரோகங்கள், யார் இதை இன்வைட் பண்றா பாருங்க. அதை யாரும் வேண்டுவதில்லை. ஆனால் ஒரு கர்மவினை காரணமாக அது வரணும் என்றால் வந்தே தீரும். அப்போ சில இந்த மாதிரி தாபத்திரியங்கள், தொந்தரவுகள், சிக்கல்கள் மனிதன் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவனை துன்புறுத்துவதாக வந்து கொண்டே தானே இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இந்த துன்பம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, இது நான் அனுபவிக்க வேண்டியது என்று அதன் மூலமாக ஒரு பாடத்தை தெரிபவன் யாருன்னா அவன் ஆன்மீகவாதி, பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் என்று பொருள். ஒரு துன்பம் வருவதற்கு முன்னாடியே ரொம்ப மனதால் கஷ்டப்பட்டு ஓடி ஒளிந்து அதை எதிர்கொள்ள திராணியின்றி, வாழ்க்கை என்பது ஒரு சவால். துன்பம் வரும்போது முடங்கி கிடந்தால் நிச்சயமாக அவனால் வெளியே வர முடியாது. இதுதானே உண்மை. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால். அந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? அப்போ துன்பம் எவ்வளவு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஆன்மீகம் நமக்கு வழங்குகிறது பக்தர்களே. ஏன்னா நிலையற்றது இந்த பூமி மட்டுமல்ல, நம்மளுடைய தேகம் என்பதை வார்த்தைக்கு வார்த்தை இது சொல்லிக்கொண்டே ஒரு தடவை சொன்னா போறாதா அப்படின்னா இல்லை. ஏன்னா காது கேட்கிறது, அதை மனம் ஒப்புக்கொள்கிறதா? கேட்கும் நேரம் வரையிலும் ஆமாம் இது அப்படின்னு சொல்றோம். கேட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்மளுடைய வழக்கமான வேலைகளில் நாம், அந்த மயக்கங்களில் நாம், அந்த கட்டுக்களில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். இதுதானே உண்மை. அப்போ எப்பொழுது யோக பயிற்சியின் மூலமாக யோகத்தில் ஈடுபட்டு உள்ள ஒரு யோகி இந்த மூவகை துன்பங்கள் என்று சொல்வார்களே, 3 விதமான தாபத்திரயங்கள் என்று சொல்வார்கள், எது வந்தாலும் அதை கண்டு அவன் என்றுமே அஞ்சுவதில்லை. யோகிக்கு இறைவனாக கொடுக்கக்கூடியது துன்பம் வராது அவனுக்கு என்று பகவான் சொல்லவில்லை. நமக்கும் வரும், அவனுக்கும் வரும். ஆனால் அதனை எதிர்கொள்வதில் வித்தியாசம் வரும். அந்த துன்பத்தினால் அவனுடைய மனம் என்றுமே துவண்டு போவதில்லை. நிச்சயம் இதிலிருந்து வெளிவந்து விடுவேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கும் நிறைய துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த துன்பங்கள் எப்போ வந்தது, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காலம் அப்படின்னு உண்டு. சில மன சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா சில நாள் இருக்கும், சில மாதம் இருக்கும், சிலது சில வருடங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுதுமே துன்பம் அல்லது இன்பம் என்கின்ற ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் இல்லை என்பதே உண்மை. ஆனால் அந்த ஒரு இடைப்பட்ட அந்த சில நேரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அதை தாங்க முடியாது தவறான முடிவுகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கீழ்நோக்கி சென்று விடுகிறான். தவறான முடிவுகளால் அதை எதிர்கொள்ளும் சாமர்த்தியம் அவனிடம் இல்லை. ஆனால் பக்தர்களே, இந்த மாதிரி சவால்கள் ஒரு வாழ்க்கையில் வருகிறது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருவதற்காக என்று எடுத்துக்கொள்பவன் யோகி. ஏன்னா சந்தோஷமாவே இருந்தா நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது பக்தர்களே. ஒவ்வொரு சங்கடங்களும், ஒவ்வொரு துக்கங்களும் நமக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கற்றுத்தந்து விடும். அதனால துன்பத்தையே வேண்டும். ஏன்னா குந்தி துன்பமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனா. துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறியாமல் நாம் செய்த அந்த பாவம் தீர்ந்து வருகிறது என்பது உண்மை. நன்றாக யோசித்து பாருங்கள். அதே போல இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் போது நாம் இதுவரை சேர்த்து வைத்த அந்த நல்ல விஷயங்கள், புண்ணியங்கள் தீர்ந்து கொண்டு வருகின்றன என்பதையும் உணர வேண்டும் பக்தர்களே. அப்போ இந்த மாதிரி 3 விதமான துன்பங்கள் இருந்தாலும் எந்த விதமான சலனத்திற்கும் ஆளாக மாட்டான் யோகியானவன். இன்பம் அப்படின்னா பயங்கர குஷி, அப்படின்னா ஏதோ ஒன்றை அடைந்த உடனே துள்ளி குதித்து தானே ராஜா, இது எனக்கு மட்டும்தான் கிடைத்தது, இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காதது அப்படின்னு சொல்லிட்டு அது தலகால் தெரியாம ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு விளக்குல சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி மிதக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கின்றனர்.
அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த பற்றுதல், இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், கடைசி வரையிலும் ஏதாவது வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக மனதில் பயம் இருக்கும். என்ன பயம்? இது வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து வைத்தேனே, இது என்னிடமிருந்து போய்விட்டால் அதை எப்படி காப்பது என்கின்ற பயம். பாருங்க, ஒரு பற்றுதல் இருப்பதனால் பயம் வந்து சேருகிறது. அந்த பயம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை விட்டு சில விஷயங்கள் செல்லும் பொழுது நம்மை அறியாமல் கோபம் வருகிறது. கோபம் இயலாமையின் வெளிப்பாடு. தன்னால் அதை பாதுகாக்க முடியவில்லை, தன்னை விட்டு செல்கிறது என்று சொல்லும் பொழுது, தான் நினைத்தபடி இந்த உலகம் நடக்கவில்லை, நான் நினைக்கும் படியே எல்லாரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்று விதமான ஒரு கற்பனையை வச்சுட்டு இருக்கான். என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும். முதல்ல நீ நினைச்ச மாதிரி உங்களால் இருக்க முடிகிறதா நண்பர்களே? இல்லை, இல்லையா? இந்த உலகத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கும் பக்தர்கள். அப்போ பற்றுதல், பயம், கோபம், இது மூன்றுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. இந்த மூன்று விஷயமும் யோகியிடம் இல்லை. ஏன்னா முதல்ல இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமே அவன்கிட்ட இருந்து அந்த வைராக்கிய நிலை, அவன் முன்னாடி ஒரு கல்லை வைத்தாலும் சரி, தங்கத்தை வைத்தாலும் இரண்டும் சமமாக பார்க்கக்கூடிய பார்வையை அவன் பெற்றிருக்கிறான். அந்த அளவுக்கு அந்த வைராக்கிய சூழ்நிலை. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? 33 வருடங்கள் வரையிலும் புரந்தரதாசர் நவகோட்டி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சீனப்ப நாயக்கர் 9 கோடி செல்வத்தை வைத்திருந்தார். அந்த வைத்திருந்த பொழுது இந்த செல்வம் என்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எப்பொழுது இறைவன் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானோ, இறைவனை நம்ப தொடங்கினாரோ, அந்த 9 கோட்டியை ஒரே ஒரு உத்தரணி நீரை தெளித்து அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த சரித்திரம் எத்தனை? இந்த வைராக்கியம் எத்தனை பேருக்கு வரும்? அவர் தேவதா மூர்த்தி நாரதரா புரந்தரதாசராக அவதாரம் செய்ததனால் இவ்வளவு உயர்ந்த வைராக்கியம். அவ்வளவெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுடைய வைராக்கியம் வந்தாலே நாம் மிகப்பெரிய சாதனையை செய்துவிட முடியும். ஆனால் அதை உதறி வந்த புரந்தரதாசரை ஒரு நிமிடம் கூட இறைவன் கைவிடவில்லை என்பதுதானே உண்மை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த லௌகீக மாயை என்கின்ற அந்த செல்வத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த செருக்கு நம்மிடம் இருக்கும் வரை இறைவன் நம்மிடத்தில் வருவதில்லை. இது அனைத்தும் அவனுடையது, அவன் தந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதை துறந்தாலும் பரவாயில்லை, உன்னை எப்படியாவது பெற வேண்டும் என்கின்ற மனநிலையில் அதை உதரும் பொழுது உடனடியாக சிக்கென பிடித்துக் கொள்கிறான் இறைவன். அப்போ ஒரு யோகிக்கு பற்றுதல் இருக்காது, அதை தொடர்ந்து பயம் இருக்காது, அதை தொடர்ந்து கோபமும் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பவனைத்தான் நாம் ரிஷிகள் என்கிறோம். இந்த லௌகீக ஆசைகளிலிருந்து விடுபட்டு அவனே கதி என்கின்ற ஒரு சரணாகதி நிலைக்கு எவன் ஒருவன் வர முடிகிறதோ, அவன் லௌகீகத்தில் வாழ்ந்தாலும் இவ்வளவு பெரிய நிலைத்த வைராக்கியத்தை உடைய ஒரு ரிஷிக்கு சமமானவன். நமக்குள்ளே அவன் வாழ்ந்து வந்தாலும் அவன் ரிஷியாக போற்றப்படுபவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில், அதாவது மனதில் இப்பேற்பட்ட வைராக்கியம், எதையும் எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தாமல் இருப்பதே மிகப்பெரிய பாடம் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தை கீதாச்சாரியான் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒன்று, இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய அனைத்தையுமே வாசுதேவன் என்கின்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவனிடம் வேண்டுவது என்ன அப்படின்னா, அவனுடைய கருணை ஒன்றுமான் நமக்கு பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை முன்வைக்காது
உன்னுடைய கருணை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் இறைவா என்கின்ற ஒரு மனநிலையோடு எவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறானோ அவனுக்கு நிச்சயமாக இந்த லௌகீக மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பற்றுதலோ பயமோ கோபமோ எதுவும் இன்றி எது வந்தாலும் சமமாக பாவிக்கக்கூடிய நல்ல மனதை உடையவன் யோகி என்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த லௌகீக மயக்கத்திலிருந்து எப்படி வெளிவந்தால் அவன் யோகி ஆகிறான் என்கின்ற ஒரு விஷயத்தை கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.